அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சொத்து விற்பனை, கிரய பத்திரங்கள் போன்று விற்பனை சான்றிதழ்களுக்கு பதிவு கட்டணம் 4% 2% குறைக்கப்பட்டும் உள்ளது. தமிழகத்தில் நேரடியாக உரிமையாளரிடமிருந்து சொத்து வாங்கும்போது அதற்கு விற்பனைக்கான கிரய பத்திரம் பதிவு செய்யப்படும். இதற்கு சொத்தின் மதிப்பில் 7% முத்திரை தீர்வையும் 2% பதிவு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வங்கி உத்தரவு, கடன் வசூல் தீர்ப்பாயம், ஏலம் வாயிலாக கைமாறும் சொத்துக்களுக்கு விற்பனை சான்றிதழ் மட்டுமே வழங்கப்படும். இந்த சான்றிதழை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யலாம். தற்போது இதற்கான பதிவு கட்டணம் 2% குறைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் ஆகஸ்ட் 15 முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 3000 செலுத்தி பாஸ் வாங்கினால் 200 முறை சுங்கச்சாவடியை கடந்து செல்லலாம். கார், ஜீப், வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3000 பாஸ் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை கட்டணமின்றி கடக்கலாம். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் புதிதாக 642 துணை சுகாதார நிலையங்களை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணையை பிறப்பித்துள்ளது. 10,000 மக்கள் தொகைக்கு அதிகமான இடங்களில் இந்த மையங்கள் அமைக்கப்படுகிறது. கிராமங்களில் 617லும் நகரத்தில் 25 மையங்களும் அமைய உள்ளன. நான்காவது அறிவிப்பு: ஜூன் 19 தமிழகம், புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம். ஜூன் 19 முதல் ஜூன் 24 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் சேர நாளை ஜூன் 20 மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படிக்க நேற்று வரை 22,855 மாணவர்கள் விண்ணப்பித்தும் உள்ளனர். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 3 லட்சத்தை தாண்டியது. மார்ச் 1 முதல் ஜூன் 17 வரை அரசு பள்ளிகளில் 3,12,881 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். அதிகபட்சமாக சென்னையில் 17,985 பேரும், குறைந்தபட்சமாக நீலகிரியில் 1,327 பேரும் பள்ளியில் சேர்ந்துள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பணி நீடிப்பு இல்லை என்பது வதந்தி என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கல்வியாண்டின் பாதியில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு இனி கல்வியாண்டு முடியும் வரை பணி நீடிப்பு கிடையாது எனவும், இனி எந்த நாளில் ஓய்வு பெறுகிறார்களோ உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்ததாக சமூக வலைத்தளங்களில் செய்திகளும் பரவி வருகின்றன. எட்டாவது அறிவிப்பு: UPSC முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே இலவச பயிற்சி அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் பயிற்சியில் கட்டணமில்லா உண்டு உறைவிட வசதியுடன் சேர்ந்து பயில வாய்ப்பு பெறுவர். விரிவான அறிவிப்பு அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் civilservicecoaching.com என்ற இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யும் ஆலைகள் விவசாயிகளிடமிருந்து மாம்பழங்களை உடனே கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியும் உள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.